ஹாய் ஈவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பதி வெங்கடாஜலபதியை நம்ம எப்படி தரிசனம் பண்ணோம் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய முன்னாடி பதிவில் நம்ம ஸ்ரீ வெங்கடாஜலபதியை பார்க்க வந்தது எப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்கோம். நம்ம திருப்பதி ஏழுமலையானை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நம்ம உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நம்ம ஆதார் கார்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. நம்ம க்யூவில் போயிட்டே இருக்கோம். ஒரு ரூம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் எல்லாமே ஒரு 2 hours தான் இருந்தோம். அந்த ரூம்லேயுமே நமக்கு பிரசாதம் உள்ளே கொடுத்துறாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இருக்கிற அந்த ஏரியா, அந்த ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள். அந்த ஒரு ரூம்லேயுமே நம்மளுக்கு போர் அடிக்காமல் அந்த டிவியில் நமக்கு பகவானோட லைவாக எல்லா அபிஷேகமே காமிச்சிட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வெளியில் பார்த்தாலும் ஒரு கிருஷ்ணன் சிலை சூப்பராக புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி அதை சுற்றி பசுக்களும் கன்றுகளும் அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதை பார்த்தாலே நம்ம எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணாலும் நமக்கு போர் அடிக்காது. அவ்வளோ சூப்பரான ஒரு தரிசனம் அங்கனையே கிடச்சிது நமக்கு. நம்ம லைனில் போயிட்டுருக்கிறப்பே மறுபடியும் செக்கப் பண்ணிகிட்டே இருக்காங்க. மொபைல் இருக்கா, வேறு எதுவும் வச்சுருக்காங்களான்ட்டு. நம்ம கையில் ஸ்மார்ட் வாட்ச் அலோடு இல்லை. அதனால அதை நீங்கள் வச்சுட்டே போயிடலாம். இல்லை இருந்ததுன்னா அங்கேயே ஸ்லிப் போட்டு கொடுத்துட்றாங்க. மறுபடியும் நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வாங்கிக்கலாம். நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு க்யூவில் போகிற வழியிலேயே நம்ம ஸ்ரீ ராமானுஜர் அவங்களோட சந்நிதி இருக்குது. அவங்கள பார்த்து வணங்கிட்டும் போயிடலாம். அதுக்கடுத்து சாமி தரிசனம் பண்ணுற முன்னாடி என்ட்ரி ஆகிறதுக்கிட்டே வெள்ளியில் நிலை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு புறம் சுதர்சன சக்கரமும் இன்னொரு பக்கம் சங்கு இருக்குது. அதை தொட்டு வணங்கிட்டு உள்ளே போய் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிக்கலாம். நம்ம போகிறப்பே கொஞ்சம் அதிக கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் சாமிக்கிட்ட போகிறப்போ ஒவ்வொருத்தவங்களாக தான் விட்டாங்க. அதனால வெங்கடாஜலபதியை நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே அங்கன ஒரு கண்ணாடி பேழையில் ரங்கா விமானம் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் படி ஏறினீங்கன்னா தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு நம்ம தலையில் கும்பம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதையும் நம்ம பண்ணிவிட்டு காணிக்க போகிற வெங்கடாஜலபதியை நல்லா திருப்தியாக நம்ம வேண்டிட்டு காணிக்கையை செலுத்திட்டு ஆனால் தொட்டு வணங்கிட்டு திருப்பி சுற்றி வர இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருவறை சுற்று அந்த சுவற்றிலே தமிழ் எழுத்துக்களில் அவ்வளோ அழகாக கல்வெட்டுகள் இருக்குது. நம்மளே அழகாக பார்த்து படிக்கலாம். அவ்வளோ சூப்பரான தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வாங்க. நம்ம உள் சுற்று நம்ம சுற்றி வெளியில் வர இடத்துல கோபுரம், தங்க கோபுரத்தை பார்த்து மறுபடியும் நம்ம வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற இடத்துல நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிற அதே வழியிலே வெளியில் வர்றோம். வலதுபுறம் மேலே இரும்பு ஒரு கடப்பாறை சின்னது தொங்க விட்ருக்காங்க. அதை பார்த்து வணங்குறது நமக்கு ரொம்ப பாக்கியம். அதையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக ஸ்ரீ வெங்கடாஜலபதியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.